நான் கவர்னர் பதவியில் இருந்தேன்னா தூக்கி போட்டு வந்து எம்பியா நிற்கலாம். என்ன பண்ணுவான் பார்த்துக்கலாம். யாருக்கு பிடிக்கும் யாரும் மோதி மகா கெட்டவன். 2 அக்டிவிஸ்ட் இருக்காங்க. ஒன்னா நம்பர் ஆக்கிடுவேன். 4வது 3வது படிக்கிறப்ப எல்லாம் கஞ்சா அடிக்கிறான். கூலி கல்யாணமே வச்சுக்கணுமே செத்தது காரணம் திமுக கருணாநிதி. மதுவிலக்கை தூக்க சொல்லி கெஞ்சராரு. காமராஜரும் காகிதம் இல்லத்தும் போய் காலில் விழுந்து கெஞ்சராரு. 1969 அண்ணா அப்படியே 5-6 சமுதாயம் கெட்டு போயிடும். நிப்பாட்டு நாங்க இதை நீங்க தெளிவா போடுங்க. அந்த நிமிஷத்துல இருந்து இந்த நொடி வரைக்கும் நாட்டு சூறையாடி நாசமாக்கிட்டாங்க. அவங்க குடும்பம் தான் வளர்ந்துருக்கு. நன்றி. என்ன சின்னம் சார் கேட்டிருக்கீங்க தேர்தல் சின்னம் என்ன கேட்டிருக்கீங்க? முதல்ல கல்யாணம் ஆகட்டும். நீ என்ன கைபர் போலன் கணவாய் வழியா வந்த உன் பாரம்பரியம் என்ன? நீ யார் எங்களை கேட்கறதுக்கு? அங்க ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் அங்க இருந்து வர்றவங்களுக்கு இங்க இருக்கிற வேலை, இங்க இருக்கிற ஆளுங்களுக்கு வேலை வெங்காயம் கொடுக்க முடியல. அங்க இருந்து வர்றவங்களுக்கு நீங்க என்ன கொடுத்த போற? இங்க பிச்சைக்காரன் ஆக்கிட்டு எல்லாத்தையும் ஓட்டாண்டி ஆக்கிட்டு எல்லா காசையும் தூக்கி அதான் நீ காலில் தூக்குற. இவன் வந்து இத்தனை தடவை வந்து போறதெல்லாம் அங்க எல்லாம் குத்தி வச்சுட்டு, புரியுதா, ஒரு தீர்ப்பெல்லாம் எழுதி வச்சுட்டு இங்க வந்து தீர்ப்பு கொடுங்க. நான் உங்க நம்பன் கும்பிடு போட்டு ஹமாரா பாரத் மேரா பரிவார். அது வந்து என் குடும்பம், ஏன் பாரத்துங்கிறது. நாங்கள் எல்லாம் ஹமாரா பாரத் ஹமாரா பரிவார். हिंदू मुस्लिम सिख ईसाई सबका परिवार, भाई भाई सबका हिंदुस्तान, हमारा भारत महान. நீ எல்லாத்தையும் சேர்த்துக்க. பிரதமர் இருந்துக்கிட்டு நீ பிரித்து நீ வந்து வெறி கொண்ட மாதிரி டிவியில் நோம்பு வச்சிருக்கு கொடுக்குறான் பாருங்க. லட்சக்கணக்காக விளம்பரம் டிவியில் என்ன, பேப்பரில் என்ன, சவுத்தில் என்ன, விமானத்தில் என்ன. நீ எல்லாத்தையும் போதைக்கு அடிமையாக்கி இங்கே தான் குழந்தைங்க நல்லா இருக்காங்க. ஏதோ மதரசா போகிற பிள்ளைங்க நல்லா இருக்கீங்க. 4வது 3வது படிக்கிறப்ப எல்லாம் கஞ்சா அடிக்கிறான். கூலி கல்யாணமே இப்படி வச்சுக்கணுமே. இப்படியா நேராக மண்டையில் ஏறுது. எல்லாம் எங்கேருந்து வருது? அதானி துறைமுகத்தில் இருந்து தான் வருது. ஏன்னா துறைமுகத்தை தூக்கி கொடுத்துட்டான். அது தங்கம் கடத்துறான், வெள்ளி கடத்துறான், மருந்து கடத்துறான். அங்கே பிடிபட்டது ஏதாவது இது வரைக்கும் செய்தி வந்திருக்கா? 5.5 லட்சம் கோடிக்கான ட்ரக்ஸ் எங்கே போச்சுன்னு இல்லை இன்னைக்கு ஹெட்டிங்கில் வந்திருக்கு. இதெல்லாம் சும்மா சுண்டக்கா மேட்ரு. மோதி 25 லட்சத்தை தூக்கி 25.5 லட்சம் கோடியை தூக்கி அதான் நீ கொடுக்குற. 7.5 லட்சம் கோடி சிஎஸ்சி ஊழல். அப்புறம் மோதியோட என்னது பத்திரங்கள், பங்கு பத்திரங்கள். நமக்கு ஊசி போட்டாங்கல்ல, கொரோனா ஊசி போட்டுன்னு போட்டு என்னமோ பெட்ரோல் பங்க்லாம் ஊசி போட்டுக்கோங்க, இந்த 2வது ஊசி போட்டுக்கோங்க. அது எதுக்கு சொல்லியிருக்கான்னா அவன் 500 கோடி வாங்கியிருக்கான். இந்த மாதிரி தான் நடக்குது. ஊழல் இல்லைன்னுக்கிறாங்க. நீங்கள் கேட்ட பிரச்சனையெல்லாம் சாதாரண பிரச்சனை. நான் நினைக்கிறேன் இந்த பிரச்சனையை இப்படியே வச்சிருந்தா தான் நமக்கு ஓட்டு போடுவாங்கன்னு பண்ணிட்டு இருக்காங்க போல. புரியுதுங்களா? இப்போ இந்த கேவலம் ஒரு சாதாரண கவர்னர் பதவியாக இருந்தால் கூட நான் கவர்னர் பதவியில் இருந்தேன்னா தூக்கி போட்டு வந்து எம்பியா நிற்கலாம். இந்த தமிழிசை சவுந்தரராஜன் மாதிரி இல்லையா? இப்போ தூக்கி போட்டு போய் நிற்கிறாங்க இல்லையா? என்ன தோப்பாங்க, தோத்த உடனே ஜனாதிபதி ஆகிடுவாங்க. நம்ம அந்த வசதியும் இல்லை. இந்த சுரேஷ் கோபின்னெல்லாம் ஒரு நடிகர், அவர் கூட நடிச்சிருக்கேன் இந்த காலத்தில். அவரை பார்த்தோம்னா பத்ம விபூஷன்னா ஒரு பிஜேபிக்காரு சொல்கிறாங்க. அவரை பார்த்தா அந்த அவார்டெல்லாம் கொடுப்பாங்க. நமக்கு இந்த கொலை மாமணி எதுவுமே நமக்கு கிடைக்கல, எதுவுமே தரலண்ணா. 40 வருஷமாக இருக்கேன். இப்போ நீங்கள் சொன்ன பிரச்சனையெல்லாம் சர்வசாதாரணமாக பண்ண வேண்டியதுதான். இதுக்கு ஒரு 40 எம்பியை வச்சுக்கிட்டு போடணும்னு அவசியம்லாம் கிடையாது. அதிகபட்சம் நான் இங்கே பார்க்குறது தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து கட்டப்பட்டது அப்படின்ட்டு ஒரு தகரக்கொட்டா, ஒரு சீட்டு, ஒரு பஸ் ஸ்டாப்பு, அதில் திருமகள் கதிரானந்தம் அவர்கள் இந்த மாதிரி பேர் போட்டாங்க. எங்கே இருக்குது? அதான் அவங்க தொகுதிக்கு செய்தது போல். நான் நிறையா பேசுவேன்.
அவர்கள் பெரிய இடம் ஓடி வச்சுட்டு இருக்காங்க, பிச்சைக்காரங்களாக வச்சுருக்காங்க. முஸ்லீம்களை ஒரு தொகுதி ஆகக்கூடாதுன்னு பிரிக்கிறாங்க, குடியேற்ற தூக்கி ரிசர்வ் கொடுத்தாங்க. இருந்தாலும் நாங்கள் அவங்களுக்கு தான் விட்டு போடுவோம். இருந்தாலும் இப்படி தான் இருந்துகிட்டு இருக்கு, இப்படி போகுது. நான் வந்து அதை எடுத்து சொல்லுவேன், அப்பா நீ போட்ட வரைக்கும் ஓகே, இந்த தடவை நீ எனக்கு போடு, சரியா? ஏதாவது ஒரு சின்னத்தை எடுத்து புதுசாக என்ன தேர்தல் ஆணையம் கொடுக்குதோ அதை நான் அந்த 19 நாள் 15 நாளைக்குள்ளே முழுக்க பிரச்சாரம் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பேன். ஏன்னா நீங்கள் தான் மீடியா சேர்க்குறீங்க. நிச்சயமாக மக்கள் மனசில் வச்சுக்குவாங்க, இந்த தொகுதியெல்லாம் நான் வெற்றி பெறுவேன், அந்த நம்பிக்கை இருக்குது. பாய்ங்கனால பாய்க்கு போடுவாங்கன்னெல்லாம் கிடையாது. நான் எல்லா மக்களுக்கானவன். ஆனால் அவங்க ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு நம்புகிறேன். ஏண்டா என்ன பண்ணுவான் பார்த்துக்கலாம். இன்னும் அவங்கள வரவிட மாட்டேன்னு சொல்லி உள்ளுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு எல்லாம் பங்கு போட்டு தான் தின்னுட்டு இருக்காங்க. எவனும் இங்கே யோகியதை கிடையாது, புரியுதுங்களா? வெட்டவுடனே தொண்டு 2 தான் பார்த்துக்கலாம். சிஐஏ கொண்டு வர்றாப்பில்லையா? நீ யாரு? சிஐஏ அமித்ஷா கொண்டு வர்றாரு குடியுரிமை சட்டம். நீ யாருக்கு குடியுரிமை? யாரா கொடுக்குறது? உன் குடியுரிமை என்னடா? நான் போல்டா இறங்குறேன், உங்களுக்காக நிற்கிறேன், எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டு வரேன். நான் திமுக குறையெல்லாம் சொல்லவில்லை, அவர் அப்படியே தான் இருந்துட்டு இருப்பாங்க. அதில் 30ஆம் தேதிக்கு மேலே பிரித்து மேலான் இருக்கேன். என்ன திப்பு சுல்தான் வாழ் நான் சொல்லட்டு ஆயத்தமாயிட்டேன். வேற என்ன உங்களுக்கு டவுட்? இந்த தொகுதி மக்களுக்கு நீங்கள் என்ன வாக்குறுதி கொடுக்குறீங்க சார்? வாக்குறுதி கொடுக்கறதுலாம் எனக்கு உடன்பாடு இல்லை. நான் கெட்டவன், வாக்குறுதியெல்லாம் கொடுக்க மாட்டேன், புரியுதுங்களா? நான் மக்களுக்கு நான் நல்லது செய்யணும் அதெல்லாம் கிடையாது. நான் நல்லதெல்லாம் செய்ய மாட்டேன். பிரிட்ஜு கட்டுறது, குப்பை போடுறதுக்கு வசதி இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் அடிப்படை தேவை. போய் போடுறான்னு வெட்டணும் துணுன்னு அருவாலை போட்டு முதல்ல கட்டி முடிக்கணும். இதெல்லாம் அடிப்படை தேவைகள். கெட்டவனா என்னன்னா நாட்டை ஆள முடியும். ஏன்னா நம்ம ஆள்றது மகா கெட்டவன். நீங்கள்லாம் புரிஞ்சுக்கணும். நான் மகா கெட்டவன் நான் சொல்லலை, மோதி மகா கெட்டவன் நானா சொல்கிறேன். ராதாரவி எவ்வளோ பெரிய ஆள், அந்த கட்சியில் தானே இருக்காரு. என்ன சொல்கிறாரு? இந்த மோடி தம்பி அப்புறம் யாருப்பா இந்த அமித்ஷா 2 அக்யூஸ்ட் இருக்காங்க. 1ஆம் நம்பர் அக்யூஸ்ட் யார் சொல்லியிருக்கா?